நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் நோவா எத்தனையோ முறை சொல்லியும் கூட இந்த உலகத்தை ஆண்டவர் மழையினால் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லியும் கூட யாருமே அதை கேட்கல. அவர்களோட வாழ்க்கையில தங்களுக்கு கிடைச்ச கிருபை அவங்க வீணடிச்சாங்க. ஆனா நோவா மட்டும் அதை பயன்படுத்தி அழிவிலிருந்து தப்பினாரு. அதே போல யோனா தீர்க்கதரிசி நாட்கள்ல நினிவே பட்டணத்தார் அழிந்து போகக்கூடிய அந்த கடைசி தருவாயில கூட தங்களுக்கு கிடைத்த அந்த நாட்களின் கிருபையை வீணாக்காம அவங்க மனம் திரும்பினாங்க. அழிவிலிருந்து தப்பித்து கொண்டாங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. இன்னைக்கு நீங்க உங்க கண்ணுக்கு தெரிகிற இந்த நாளின் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் இன்னதென்று நீங்க அறிந்திருக்கீங்களா? அவைகள் உங்கள் கண்களுக்கு தென்படுகிறதா? அல்லது இதை தெரியக்கூடாத படிக்கு அவைகள் குருடாக்கப்பட்டிருக்கிறதா?